இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். என்னப்பா இந்த மாதிரி பம்பாயில எல்லாம் பயங்கர பிட் பாக்கெட்ஸ் ஜேப்படி திருடர்கள் இருக்கிறார்கள். மெட்ராஸ்லயே பிட் பாக்கெட்ஸ் டாப்பா அடிக்கிற ஒரு 3 பேரை சொல்லுங்க. வெல்லிங்டன் பிரபு வர்றாரு, பதவி இருக்கிறதுக்கெல்லாம் வர்றாரு, இங்கதான் இருக்க போறாரு. நீ என்ன பண்ற? அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு பிட் பாக்கெட் அடிச்சது அப்படின்னு இவன் பயந்துட்டான். வெரி எக்ஸ்பர்ட்ரா நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. 1917 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா வாங்கிடலாம். சைதாப்பேட்டையில தாண்டியில் சொன்ன இல்லையா, எங்க மவுண்ட் சைடில் நீ சொன்ன இப்போ என்ன இங்கே இறக்குற அப்படின்னு இறங்கு கசாரம் இறங்குங்க இங்கே அப்படின்னு. இதை விட ஒரு பெரிய விஷயம், அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பிட் பாக்கெட்ஸ் நியாயமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு ஒரு வரலாறு இன்சிடென்ட் இருக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆசிரியர்கள்லாம் எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதில் நான் வேலை பார்த்த கலட்டை ஸ்கூல்லேருந்து ஒரு நிறைய பேர் கொண்டு வந்து ஜெயிலில், சென்ட்ரல் ஜெயிலில் போட்டாங்க. ஜாலியாக இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டேன். நான் அனுமதி வாங்கி, அப்போ மக்கள் தலைவத்தோடு நான் கொஞ்சம் பழக்கம் வைத்திருந்ததால் என்னை ஜெயிலில் பெர்மிஷன் உடனே கொடுத்துட்டாங்க. நானும் டீச்சர் வேறு, போயிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பிஸ்கட்ஸ் அது இதில் சட்டத்துக்கு உட்பட்டு பீடி சிகரெட்லாம் வாங்கி கொண்டு, பழமெல்லாம் வாங்கி கொண்டு இது கொடுத்து பார்த்தேன். அப்போ அங்கே ஜெய்சிங் என்று ஒரு வாத்தியார் இருந்தார். அப்போ இப்போ இல்லை, அவர் ஹிஸ்ட்ரியில் பெரிய ஆள். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெர்மிஷன் கேட்டு நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்த பழைய வெள்ளைக்கார பிட் பாக்கெட்ஸு, கொலகாரங்க, இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம், ஜெயில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பெர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்கிறார்கள். அதை எடுத்து படித்ததிலே சுவாரஸ்யமான ஒரு 5-6 விஷயத்தை சொன்னார். அதில் ஒன்று பிட் பாக்கெட் ஜேப்படி திருடர்கள் அவர்களை பற்றி சொன்னார். 1913 17 வரை லார்ட் வெல்லிங்டன், அதாவது வெல்லிங்டன் பிரபு பம்பாயில் கவர்னராக இருந்திருக்கிறார். அவர் இங்கே மெட்ராஸ்க்கு வருகிறார். 17 23 வரை 1917 ஆண்டிலிருந்து 1923 ஆண்டு வரை தமிழகத்திலே சென்னை ராஜதானியிலே இங்கு கவர்னராக பணிபுரிந்தார். அவர் பாம்பேயில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், என்னப்பா இந்த மாதிரி பம்பாயில எல்லாம் பயங்கர பிட் பாக்கெட்ஸ் ஜேப்படி திருடர்கள் இருக்கிறார்கள். பிரான்ஸை விட, இத்தாலியை விட பயங்கரமான ஜேப்படி திருடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திறமையெல்லாம் என்னால் வியப்பாக இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு இவர் மெட்ராஸில் இருக்கக்கூடிய போலீஸ் ஐஜியாக இருந்தவர் சொல்லியிருக்கிறார், மெட்ராஸ்காரன்ட்டெல்லாம் நிற்க முடியாதுங்க, நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் பாம்பேலாம் கெடுக்கலைக்கிடுவாங்க, பம்பாயிலேயே மெட்ராஸ்காரன் தான் மெட்ராஸ் வாலா அப்படின்னு சொன்னால் பாம்பேக்காரங்களே பயப்படுவாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி நீங்கள் வந்து பாருங்களேன் நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி நான் வரும்போது பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் முதல் வர்றார் மெட்ராஸுக்கு கவர்னர் பதவி ஏற்கிறதுக்கு 1917. அப்போ வரும்பொழுது இவர் வர்றதுக்கு முன்னால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐஜி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஜெயிலரை கூப்பிட்டு, ஜெயிலர் மெட்ராஸ்லேயே பிட் பாக்கெட்ஸ் டாப்பாக அடிக்கிற ஒரு 3 பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. சார் அந்த 3 பேர் உள்ளே இருக்காங்க சார், அதில் டாப் நம்பர் 1 ஒருத்தர் இருக்கான் சார். அப்படியாப்பா, அவனுக்கு மிஞ்சி ஆள் இல்லை, அவன் தான் சார் நம்பர் 1. அப்படியா, சரி அவனை கொஞ்சம் கூப்பிடு, வெல்லிங்டன் பிரபு வர்றாரு, இந்த விஷயத்தை சொல்லியிருக்காப்புல. அவர் என்னமோ ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, அவர் புகழ்ந்து பேசுகிறாரு பாம்பேயை. நான் சொன்னேன் தமிழ்நாடு தான் டாப்பு, மெட்ராஸ் தான் டாப்புன்னு சொன்னேன். அப்படின்னு அவனை வெளியே விடியா, அவனுடைய காலையில் விட்டுரு, சும்மா சாயந்தரம் அடைச்சிரு அப்படின்னு. என்னடா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி அவனை கூப்பிட்ருக்காங்க. அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, ஏன்னா அவர் பரம்பரை பேர் இருந்தாலும் இருக்கும். அதனால் அப்படி கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, வந்தவொடனே ஐஜிகிட்ட இவன் பயந்துருக்கான், என்னடா மறுபடியும் ஏதாவது பிடிச்சி எங்கேயாவது வேறு தண்டனை கொடுக்க போகிறாங்களான்னு. ஐயா என்னையா, ஆமாம் நீ நல்லா பிட் பாக்கெட் அடிப்பில்ல, அப்படியெல்லாம் இல்லையாண்ணா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்லாம் அடிக்கலையா, சும்மா கொண்டு வந்து போட்டேன். ஏய் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம், வெல்லிங்டன் பிரபு வர்றாரு மெட்ராஸ்க்கு, பதவி இருக்கிறதுக்கெலாம் வர்றாரு, இங்கே தான் இருக்க போகிறாரு, ஒரு 4-5 வருஷத்துக்கு இருப்பார். நீ என்ன பண்ணுற, அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு பிட் பாக்கெட் அடிச்சது அப்படின்னு இவன் பயந்துட்டான். என்னடா வெள்ளக்கார கவர்னர் மடியிலே கை வச்சா நமக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு இவர் எதுவும் பிளான் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பயந்து விட்டான். இல்லை ஐயா நான்லாம் செய்ய மாட்டேயா, நான் செய்யவே இல்லை, பொய்க்கே செய்யாது அப்படின்னு. இதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறத கேளு, அவர்கிட்ட மட்டும் நீ அடிச்சிரு. ஐயா என்னையா தண்டனையை கூத்திடுவீங்களா, குறைப்பையா தண்டனையா, முடியா பாரு, உன்னை ஏதாவது ஒரு நல்ல குணத்தை எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் கழிச்சு சீக்கிரம் அனுப்பிச்சிட்றேன் உன்னை. ஐயா உறுதியாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு இருக்கான். உண்மையா, வா நான் விடுறேன், அவர்கிட்ட எதாவது ஒரு பொருள் அடிச்சிருனே அப்படின்னு. அப்படியா ஐயா, சரி ஐயா நம்பி செய்கிறேயா, நான் ஒன்றும் செஞ்சிடாதீங்கயான்னு இருக்கான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வா 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 அப்படின்னு இவனை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. காலையில் வர்றாரு கவர்னர், நம்ம செக்ரட்டேரியட்டுக்குள்ளே வர்றாரு லார்டு வெல்லிங்டன் பிரபு வருகிறார்.
வந்த உடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் போய் இப்படி இப்படி விஷ் பண்ணியிருக்காங்க. இவன் மட்டும் ஓடி போய் அவர் கீழே இறங்கியிருக்காரு. இறங்கினோடனே கீழே ஓடி போய் காலில் விழுந்திருக்கான். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, இவன் தான் பிட் பாக்கெட் அடிக்கிறவனே, என்னமோ ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு. அவர் வந்து ஓ கெரப் வாட் யூ வாண்ட் மேன், என்ன வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அப்படி இப்படி வெள்ளைக்காரன் கேட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான், சார் பிளஸ் மீ சார் அப்படின்ட்டு இருக்கான். நல்லா இருப்பா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி, காட் வில் பிளஸ் யூ அப்படின்னு இருக்காப்புல. சரி என்ன வாட் யூ வாண்ட்டுன்னு கேட்டிருக்காரு. சார் ஐ வாண்ட் இது வாட் இஸ் த எக்ஸாக்ட் டைம் சார் அப்படின்னு இருக்கான். அப்படின்னோன்னு அவர் வந்து வாட்ச் கட்டுறதில்ல. அவர் அந்த பழைய காலத்து ஆளுகள்லாம் இந்த கோட்டுக்குள்ளே அந்த பெரிய அங்கி மாரி வச்சுருப்பா, பெரிய நீல கோட்டு, அதுக்குள்ளே இந்த வக்கீல்லாம் போடுற மாதிரி கோட்டுக்குள்ளே இந்த காந்தி மாதிரி ஒரு வாட்ச்சு, அது தனியாக ஒரு செயினில் இருக்கும். இந்த செயினை வந்து இங்கே கோர்த்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் அது கீழே விழுந்துடாமல் இருக்குது. அந்த வாட்ச் எடுத்து இப்படி பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி வாட் இஸ் த எக்ஸாக்ட் டைம் நவ் சார், வேறு ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அப்படின்னு இருக்கான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு பாக்கெட்டில் விட்டு தேடி இருக்கார், காணோம். இதில் வேறு பின் போட்டு செயின் வேறு பின் போட்டு வச்சுருக்காரு. காணோன்னு ஒன்று என்ன துரை வாட் ஆர் யூ சர்ச்சிங் துரை அப்படின்னு இருக்கான். அப்படின்னு பார்த்தேன், இல்லை ஐ லாஸ்ட் மை வாட்ச் அப்படி இப்படின்னு இருக்காரு. ஆனால் இஸ் திஸ் யுவர் வாட்ச் சார் அப்படின்னு இருக்கான். ஷாக் ஆகிட்டாரான் வெலிங்டன் பிரபு. என்னடா கீழே குனிஞ்சா எந்திரிச்சான், ஏன் வாட்சா காணும், இதில் வேற பின் வேற பண்ணி வச்சுருக்காரு செயின், அதை எப்படி கட் பண்ணான்னு தெரியல, ஒன்றுமே புரியலை. அப்படியே மெய் மறந்து போய் டே வெரி எக்ஸ்பர்ட்ரா நீ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா எடுத்து கொடுத்துருக்குறாரு. அந்த காலத்தில் 1917 100 கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா வாங்கிடலாம், அவ்வளோ பெரிய வீடு வாங்கிடலாம். வாங்கிட்டான் ஸ்பெண்டட், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அவர் சிரித்து வெலிங்டன் பிரபு, என்னடா பிட் பாக்கெட் இட்டாலிக்காரெல்லாம் நீக்க முடியாதடா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விட்டோன்னே பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்து விட்டா உள்ளே தூக்கி போட்டாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனில். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஏதாவது சலுகைகளே பெற்று வெளியிருந்திருப்பார். 100 ரூபா பெரிய விஷயம்ல, உடனே கொண்டு போய் அதை கொடுத்துட்டான் இதில் ஸ்டேஷனில் கொடுத்து, இதில் ஜெயிலில் கொடுத்து போகும்போது அதை வாங்கிட்டு போய் பெரிய வீடு வாங்கி அதிலே செட்டில் ஆகிருப்பான். அவனுடைய திறமை அவனை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றி விட்டது என்று சொன்னார். அப்புறம் நான் வந்து அவரை பிடிச்சி, அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்தேன் ஜெய்சிங் வாத்தியார், நான் அந்த பிட் பாக்கெட்ஸ் அடிக்கிறவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி, நான் நிறைய விஷயங்கள் ஏதாவது ஷூட்டிங் 2 நாள் இல்லைன்னா போயிடுவேன், போய் மீட் பண்ணி கேட்டேன். அப்போ தான் இந்த பிட் பாக்கெட்ஸை உடனே உள்ளே போய் வாய்தா வாங்கி அவனை வந்து பெயிலில் எடுத்துகிட்டு வந்துட்டு வர்ற அளவுக்கு சில வக்கீல்கள் எல்லாம் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் ஐயா என்னை காப்பாற்றுங்க, சரி நான் காப்பாற்றுறேன் வாடா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அதை போய் ஒரு பெயில் எடுத்து வெளியே வந்திருக்கிறார். வந்தவனை காசு கொடுறான்னு கேட்டிருக்காங்க. இல்லை அதுக்குன்னே ஆளுகள்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. சார் நீங்கள் வாங்க சார், என் வீடு இந்த இடத்துல இருக்குது சார், நீங்கள் வாங்க சார்னு சொல்லியிருக்காப்புல. என்னடா இவ்வளோ தூரம் சொல்லி, சரி வா அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. பஸ்ஸில் ஏறி அந்த கோர்ட்லேருந்து இப்படியே வந்திருக்காங்க. சிந்தாரிப்பேட்டை வரும்போது சார் வாங்க சார், இறங்க சார் அப்படின்ட்டு இருக்காப்புல. என்னடா இறங்க, நீ அந்த பக்கம் சொன்ன, சைதாப்பேட்டையெல்லாம் தாண்டியில் சொன்ன இல்லையா, எங்கள் மவுண்ட்டு சைடில் நீ சொன்ன, இப்போ என்ன இங்கே இறக்குற அப்படின்னோடனே, இறங்குங்க சார், இறங்குங்க இங்கே அப்படின்னு இருக்கான். வாங்க இறங்க அப்படின்ட்டு இருக்காப்புல. அப்படி என்னடா சொல்கிறானேன்னு சொல்லிட்டு, சார் பணம் வேணுமா, ஃபீஸ் வேணுமா வேணாமா, இறங்க கீழே அப்படின்னு இருக்கான். டக்குன்னு 2 பேரும் அந்த சிந்தாரிப்பேட்டை தாண்டின மவுண்ட் ரோட்டில் அந்த கார்னரில் சாந்தி தியேட்டராக இருக்க இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே சார் இந்தாங்க சார் ஃபீஸ்ன்னு சொல்லி பாக்கெட்டில் ஒரு பர்ஸ் எடுத்து விறுவிறுன்னு பணம், ஏன்டா பணம் இல்லைன்னு பேப்பராக இருந்துச்சு, அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார், நீங்கள் பாருங்க இந்தாங்க உங்களுக்கு வேண்டிய பணம்னு சொல்லி ஃபீஸை கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க சார்ன்னு இருக்கான். என்னடா பண்ண அப்படின்னு, இல்லை சார் கையில் காசு இல்லை சார், எங்கள் அம்மா போயிடுச்சு சார் சீக்கிரம், எங்கள் அப்பாட்டையும் காசு வாங்க முடியல சார், அப்புறம் எப்படா ஏதுட்டு அப்புறம் அப்படின்னு இங்கே ஏறணும்ல சார் ஹைகோர்ட்டுக்கிட்ட, ஏறி கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் இருந்தால் சார் அடிச்சிட்டேன் சார், அதான் சார் உங்களை சீக்கிரம் இறங்க சொன்னேன். வர்றவன்ட்டே போய் பாக்கெட் அடிச்சு அங்கேயே காசை கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டான். இது ஒரு சுவையான விஷயத்தை கேட்டேன். அப்புறம் எப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன், இது எப்படி இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு. சின்ன பிள்ளைலேருந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ஒரு பட்டாணியை கீழே போட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே கையை விட்டு எடுக்கிறது அப்படின்னு, அப்புறம் 2-3 பேர் சேர்ந்து மொத்தமாக இப்படி கொள்ளையடிப்பது, திருடுவது, பிட் பாக்கெட் அடிப்பது, இதெல்லாம் உண்டு ஒரு கேள்விப்பட்டேன். இதை விட ஒரு பெரிய விஷயம், அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பிட் பாக்கெட்ஸ் வந்து நியாயமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு இன்சிடென்ட் இருக்குது. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ராயபுரத்தில் இருந்தார், செல்வராஜுன்னு சொல்லி. அவர் அசிஸ்டண்ட் லேண்ட் ரெவன்யூவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். லேண்ட் ரெவன்யூ அதான் வெள்ளக்காரன் வச்ச கடைசி போஸ்ட்டு. அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அவருடைய நண்பர் ஒருத்தர். எங்கேருந்து வந்தார்னா நங்கநல்லூரா எங்கேயோ இருந்து வந்தார். அவர் என்ன பண்ணிருக்கா, பார்க்க ஒரு பெரிய பேக்கில் நல்ல லெதர் பேக்கு, அதுக்குள்ளே ஒரு பெரிய பத்திரத்தை வச்சு
ஒரு வீடு விற்பதற்காக வந்திருக்கிறார். பஸ்ஸில் வரும்போது தூங்கிக்கிட்டே வந்திருக்காரு. என்ன பண்ணிட்டா, பிளேடை போட்டு அந்த பத்திரத்தை அப்படியே எடுத்துட்டாப்புல. எடுத்த உடனே இது 1980களில் நடந்தது. அப்போ தான் நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த நேரம். ஆமாம், என்னுடைய படம் வந்திருக்கு. அவர் வந்த உடனே இவர் தூங்கி முடிச்சுட்டு ராயபுரம் வந்தோடனே இறங்குறாரு. கீழே பை எம்டியாக இருக்குது. ஐயோன்னு அந்த வயசு ஒரு 65-70 வயசு இருக்கு. ஆனால் அவர் 85 வயசு தோட்டத்தில் இருந்தார். வறுமை வேறு, கடைசி காலம், ஒரு மாதிரி தள்ளாடிட்டார். அப்படியே வந்து எங்கள் சித்தப்பாட்ட சொன்னார். அப்போ நான் இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் சந்தித்தது 84 ஜெயிலில். இதுக்கு முன்னாலே நிறைய இந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்குல்ல. இந்த ஜெனியூனாக இருக்கக்கூடிய பிட் பாக்கெட்ஸ், அதில் ஒரு தர்மத்தை கீப்பப் பண்ணுவாங்க. அடிக்கிறதே பிட் பாக்கெட்டு, இதில் ஒரு தர்மத்தை கீப்பப் பண்ணுவாங்க. நியாயத்தை அவங்க கடைப்பிடிப்பார்கள். நான் சொன்னேன், இது என்ன போச்சு, உங்களுக்கு பணம் போச்சா? இல்லை, பத்திரம் தான் போச்சு. பத்திரம் வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் முறைப்படி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டா நிச்சயமாக வந்துடும் அப்படின்னாங்க. அது எப்படி என்று சொன்னால், இவங்க பிட் பாக்கெட் அடிக்கிறான்ல, அடித்த உடனே அதை எடுத்து பார்ப்பான், ஒன்றுமே இல்லை, பாவம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று எழுதி இன்னும் இல்லாமல் நேராக கொண்டு போய் அந்த ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அந்த இடத்துல உள்ளே போட்டாங்க. போஸ்ட் பாக்ஸில் எந்த வித அட்ரஸும் இல்லாமல் இருந்தால் அது நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். அவன் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதிடுவான் ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷனு. சரி, ஏதோ ஃபைல் வந்திருக்கு ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அது அங்கேயே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து இதில் கல்மண்டபத்தில் போட்ட பிறகு 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. கல்மண்டபத்துலேருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனில் ஏதாவது கவர் வந்ததா? ஆமாம், இங்கே கவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் 3ஆம் நாள் போய் அந்த கவரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து உண்மை. இது வந்து ரொம்ப ஆச்சரியம். சில பேர் பர்ஸை அடிச்சுட்டா கூட உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஃபோட்டோஸு இன்னும் முக்கியமானதெல்லாம் இருக்கும்ல, அதை எங்கே பிட் பாக்கெட் அடித்தானோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல போய் ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டுருவான். அது அட்ரஸ் எழுதி போட்டுருவான். ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷன், சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போட்டுருவான். அதுங்க சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். இல்லை அட்ரஸ் இருந்தால் வந்து ஃபோன் பண்ணி வந்து வாங்கிட்டு போங்கம்மா, அங்கே லேண்ட்லைன் இருந்தால். இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஃபாரின் போகும்போது, இட்டாலி போகும்போது நான் எல்லோரும் ஜாக்கிரதை பிட் பாக்கெட் அடிப்பாங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து ஒரு பேக்கை வச்சு நெஞ்சில் வச்சு அதுக்கு மேலே கோட்டை போட்டு மூடிக்கிட்டேன். அதனால் என்னை யாரும் திருடவே இல்லை. நிறைய பேர் திருட்டு பறி கொடுத்துட்டாங்க, நிறைய பேர். அதெல்லாம் பார்த்தா எங்கள் கூட போனவங்க. இதெல்லாம் இதான் விஷயம். உணவு இல்லாமல் தவிக்கும் 8 லட்சம் சமையல் தொழிலாளர்கள், கண்டுகொள்ளாத அரசு. சமூக பரவல் கட்டத்தில் தமிழகம், கோயம்பேடு முதல் குக்கிராமம் வரை கள்ளமது விற்பனையில் அதிகாரிகள், மோதிக்கொள்ளும் கிரண்பேடி நாராயணசுவாமி, அரசின் பெர்சன்டேஜ் பர்ச்சேஸ், ஷாக்கான தமிழர் நிறுவனம். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன்.in இல் இலவசமாக படித்திடுங்கள்.